ஐந்துவது ஸ்லோகம். ಚಾರುದಕ್ಷಿಣಾ ಹವಯ ಎನಿಸಿ ಅವತಾರ ಮಾಡಿದೆ ರುಕ್ಮಿಣಿಯಲಿ, ಗೌರಿ ಅರಸನ ವರದಿ ಉತ್ತಡರಾದ ರಾಕ್ಷಸರ, ಸೌರ್ಯಾಜ್ಞದಿ ಸಂಹರಿಸಿ ಭೂಭಾರ ಬಿಳುಹಿದ ಕರುಣಿ ತ್ವತ್ಪಾದಾರವಿಂದಕ್ಕೆ ನಮಿಪೆ ಕರುಣಿಪುದ ಯಮಗೆ ಸನ್ಮದಿಯ. ಚಾರುದಕ್ಷಿಣಾ ಹವಯ ಎನಿಸಿ ಅವತಾರ ಮಾಡಿದೆ ರುಕ್ಮಿಣಿಯಲಿ, ಗೌರಿ ಅರಸನ ವರದಿ ಉತ್ತಡರಾದ ರಾಕ್ಷಸರ, ಸೌರ್ಯಾಜ್ಞದಿ ಸಂಹರಿಸಿ ಭೂಭಾರ ಇಳುಹಿದ ಕರುಣಿ ತ್ವತ್ಪಾದಾರವಿಂದಕ್ಕೆ ನಮಿಪೆ கருணிபுது ಯಮಗೆ சன்மதிய. பொருள்: சாருதேக்ஷணன் ஹவய எனிசி என்ற பெயரில் அவதாரமாடிதே விநாயகர் அவதாரம் எடுத்தார். ருக்மிணியலி ருக்மிணியால், கௌரி அரசன கௌரி பார்வதி, அரசன் ருத்ரன், வரதி பெறப்பட்ட வரம், உத்தடராத பெருமையுடன் ஏற்றுக்கொண்ட ராட்சசர பரமாத்மனின் எதிரிகளான அரக்கர்கள், சௌரியாக்ஞதி ஸ்ரீகிருஷ்ணரின் கட்டளைப்படி சம்ஹரிசி அவர்களை கொன்றார். பூபார பூமி பாரத்தை இழுகித குறைத்தார். கருணி கருணைக்கடலான விநாயக பெருமான், த்வத் பாதார விந்தக்கே உங்களின் பாத கமலங்களை நமிப்பே நான் வணங்குகின்றேன். கருணிபுது உங்கள் கருணையினை யமகே எங்களுக்கு அளித்து சன்மதியா நல் அறிவை புகட்டுவாயாக. இதன் பொருளை பார்ப்போமா? ருத்ரனிடம் பெற்ற வரத்தால் அரக்கர்கள் தாங்கள் யாரும் இறக்க மாட்டார்கள் என்ற மமதையில் மக்களுக்கு பல கொடுமைகளை செய்யலானார்கள். துவாபர யுகத்தில் விநாயகர் ரூமிணி கிருஷ்ணரின் மகனாக சாருதேஷ்ணா எனும் பெயரில் அவதாரம் எடுத்தார். சூரசேர ராஜாவின் பேரனான கிருஷ்ணனின் கட்டளைப்படி சாருதேக்ஷ்ணா அதர்மிகளான, அதாவது அரக்கர்களை கொன்று பூமியின் பாரத்தை குறைத்தார். இதனால் பரமாத்மாவின் எதிரிகள் உன்னால் அழிக்கப்பட்டனர். கருணைக்கடலான விநாயக பெருமானே, உங்களின் தாமரை மலர் போன்ற பாதங்களை நான் வணங்குகின்றேன். எங்களுக்கு தக்க அறிவுரை புகட்டி காப்பாற்றுவாயாக. சிறப்பு விளக்கங்களை பார்க்கலாமா? கௌரி அரசன பரதி உத்தடராத ராட்சசர, ருத்ரனின் அளித்த வரத்தால் மக்களை கொடுமைப்படுத்திய அரக்கர்களை நிலைகுலைய செய்த கணபதியின் அவதாரங்களில் மிக முக்கியமான 8 அவதாரங்களான வக்ரதுண்ட, ஏகதந்த, மகோதர, கஜானன, சம்போதர, விகட, விக்னராஜ மற்றும் தூமரவர்ண ஆகிய அவதாரங்களாகும். மேற்கண்ட 8 அவதாரங்களில் எலியை வாகனமாக கொண்டு 5 அவதாரங்களும், மற்ற 3இல் சிங்கம், மயில் மற்றும் பாம்பை வாகனமாக கொண்டும் காட்சியளிக்கின்றார். எமது அனைத்து காணொளிகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப நன்றாக பாராயணம் செய்ய பரமாத்மனின் பரிபூர்ண அருள் கிடைக்க வாருங்கள். எமது அடுத்த 12வது காணொளியில் சிறப்பு விளக்கங்களை காணலாம். வாருங்கள், கற்போம்.